ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவையே வீடியோ கன்வெர்ட் பண்ணலாம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக எந்த ஒரு காப்பரேட் இஷ்யூஸுமே இல்லாமல் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற ஏஐயோட பேர் என்ன அப்படின்னா ஜென்மோங்கிற ஒரு வெப்சைட் தான். ஸோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க, ஜென்மோன்ட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் தான், இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனது இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதால நம்ம வந்து ஹியூமன் தானே வந்து செக் பண்ணுவோம். எப்படின்னா கேப்சா கொடுத்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ அந்த மாதிரி கேட்டால் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு இதை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இதே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இந்த இடம் வந்து இந்த டாக் இருக்கிற இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாங்காக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ எந்த மாதிரி வீடியோ உருவாக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜை கொடுத்து அதை அப்படியே வந்து தானும் ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி உருவாக்க போகிறோம். அவ்வளோதான். அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண இமேஜை கொடுத்துட்டு அது அனிமேஷன் வீடியோ வந்து உருவாக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கேட்டதும் ப்ரௌசரை கொடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதை கொடுத்தது இந்த மாதிரி கேலரிக்குள்ளே போகும். ஸோ இதில் போய்ட்டு எந்த இமேஜ் நான் வந்து இப்போ இந்த டாகை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த டாகோட இமேஜ் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து நம்ம இந்த வெப்சைட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜை கொடுத்துட்டு அதை வந்து அனிமேஷன் வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுவும் அந்த இமேஜ் வந்து எந்த மாதிரி செய்யணும், அதாவது வந்து ஒன்றுமே இல்லை. இந்த டாகோட இமேஜை பாருங்கள், கீழே பாருங்கள். இந்த இமேஜில் இந்த டாக் வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து எந்த மாதிரி, இப்போ வந்து குலைக்கிற மாதிரி வீடியோ உருவாக்கணுமா, இல்லை ஓடுற மாதிரி உருவாக்கணுமா, இல்லை சும்மா நிற்கிற மாதிரி, இல்லை இந்த சும்மா நின்றுட்டு இந்த பார்க்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வீடியோ வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணணும். ஸோ வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத தெரியல அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஒன்று ChatGPT யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே இந்த ஏஐ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி தந்துடுவோம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட்டு இமேஜ் தான் அப்லோட் பண்ணேன். எனக்கு இந்த ஏஐயே ஒரு வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஒன்றுமே நான் பண்ணவே இல்லை, வெறும் இமேஜ் மட்டும்தான் வந்து என்ட்ரு பண்ணேன். ஸோ இமேஜ் எப்படி என்ட்ரு பண்ணுறதுன்னு தெரியலனாலும் கீழே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கட்டுந்துச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணதும் கேலரிக்குள்ளே போணுச்சு. நான் எந்த இமேஜோ அதை வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அதே மாதிரி ஸ்கிரிப்டையும் கொடுத்துட்டேன். அதாவது வந்து என்ன செய்யணும், அந்த டாக் வந்து என்ன செய்யணுங்கிறத வந்து நான் ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டேன். இதில் பாருங்கள், எ ஸ்மால் ப்ரௌன் அண்ட் ஒயிட் டாக் சிட்டிங் ஆன் டாப் ஆஃப் எ ஒயிட் ஃப்ளோர். அதை வந்து அதாவது நான் வந்து எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உட்காந்துருக்கணும், அதே மாதிரி பார்க்கணும். சும்மா உட்காந்து இப்போ வந்து இந்த டாக் இப்படி உட்காந்து அப்படி பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து உருவாக்கணும். அதே தான், இது வந்து நானாக எழுதலை, இந்த ஏஐயே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கு. நானாக கூட எழுதி உங்களுக்கு காட்டலாம். பட் இந்த ஏஐயோட எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்களே பாருங்கள். ஸ்கிரிப்டும் அதே எழுதிட்டு வீடியோ அதே ரெடி பண்ணி தருது. ஜஸ்ட் நம்ம இமேஜ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தது என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், வந்துட்டு பார்த்தீங்களா. இது இப்போ வந்து நம்ம கொடுத்த இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி அதாவது வந்து நான் ஸ்டார்டிங் கிளிப்லேயே நீங்கள் வந்து அதுதான் பார்த்துருப்பீங்க, எப்படி அதை செஞ்சேங்கிறத. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த டாக் வந்து எடுத்து காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. 16% உருவாகிட்டு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 100% வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் மட்டும்தான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டையுமே வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம். அந்த ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட் எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா வெப்சைட்டுமே சூப்பர் வெப்சைட்டு, எந்த ஒரு காப்பரேட் இஷ்யூஸும் இல்லாதது தான். ஸோ வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அதாவது வந்து ஃபேஸ்லெஸ் வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த வெப்சைட்டை
சர்ச் பண்ணதும் உங்களுக்கு வந்து சைன்அப் பேஜ் காட்டும். அதை சைன்அப் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள் 57%, இப்போ 78% வந்துட்டு. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதான் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உருவாகும். பட் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூங்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்ட் இருக்கிறதுல நீங்களாக கூட எது வேணாலும் வந்து டைப் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ ரன் பண்ணுற மாதிரி வேணும்னா நீங்கள் ரன்னிங் கொடுக்கலாம், இல்லை குலைக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் அதையும் வந்து எது வேணாலும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான், இதில் வந்து நமக்கு வேலையே இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த டூல்ஸுங்கிற இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஹோம் பேஜ் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஹோம் பேஜ் போகிறதுக்கு. பட் இப்போதைக்கு அது வேண்டாம். இப்போ பாருங்கள், வீடியோ ரெடி ஆகிட்டு. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ நம்மளோட வீடியோ ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வியூங்கிற இதை கொடுங்க. இப்போ பாருங்கள், ஸோ இப்போ பாருங்கள், அதை வந்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோவில் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுங்கிறதையும் பாருங்கள். அதாவது வந்து ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி இது வந்து உருவாக்கி தருது. நம்ம ஃபோட்டோவில் போடும்போது நார்மலாக தான் போட்டிருந்தோம், ஆனால் இதில் பாருங்கள் ஒரு அனிமேட்டட் கேரக்டராக உருவாக்கியிருக்கு. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த கீழே பாருங்கள் டவுன்லோட் ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதே கொடுத்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிடும். டவுன்லோட் பண்ணி நம்ம கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ நான் இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்றதை. நம்ம வந்து நார்மல் ஃபோட்டோவை கொடுத்துருந்தோம், அது வந்து இப்போ எப்படி அழகாக உருவாக்கி தந்துருக்குங்கிறத பாருங்கள் நீங்களே. அதாவது வந்து ஒரு அனிமேட்டட் கேரக்டரை அதுவே உருவாக்கி தந்திருக்கு, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உண்மையிலே எனக்கு இந்த வெப்சைட் பிடிச்சிருக்கு. நீங்களும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இது எப்படி இருக்குங்கிறது. இப்போ பார்த்தீங்களா, அது வந்து நார்மல் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி அனிமேட்டட் கேரக்டரை மாற்றி தருது. பட்டு இது வந்து நிறைய விஷயத்தில் நான் வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன்லேயே எதுவுமே இல்லைன்னுலாம் கேட்காதீங்க. ஏன்னா நம்ம டைப் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோதான், சும்மா அனிமேட்டட் கேரக்டரை மாற்றுற மாதிரி தான். நாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், சும்மா பார்க்குற மாதிரி தான் உருவாக்குறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதினா தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ வந்து உருவாகும். ஸோ வந்து இல்லை, நீங்கள் எழுதுகிற ஸ்கிரிப்டை பொறுத்து தான் இருக்குது. நான் நார்மலாக தான் எழுதியிருக்கேன், அதனால தான் எனக்கு வந்து நார்மலாக இருக்குது. இந்த கீழே பாருங்கள் ஷேடோலாம் இது வர மாதிரி அழகாக இருக்குது. உண்மையிலே இந்த வெப்சைட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கீழே இதுக்கு முன்னாடி செஞ்ச வீடியோ மேலே உள்ள எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பட் என்ன ஒன்று, இதில் வர வீடியோ எல்லாமே வந்து ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் அந்த மாதிரியே ஒரு கிளிப்பு மாதிரி தான் வரும். நீங்கள் அதே வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், டியூரேஷனே இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த கிளிப்போட டியூரேஷனை. அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.